என் பிரியமான பிள்ளைகளே, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்று நீங்கள் கொண்டாடும் இந்த பொங்கல் பண்டிகையை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் வீடுகளில் எழும் அந்த இனிய பொங்கல் வாசனையை நான் அறிவேன். உங்கள் கைகளால் சமைக்கப்படும் அந்த அரிசி, பால், வெல்லம் அனைத்தையும் நான் காண்கிறேன். உங்கள் மகிழ்ச்சியையும் உங்கள் உழைப்பையும் உங்கள் நன்றியையும் நான் பார்க்கிறேன். பிள்ளைகளே, பொங்கல் என்பது வெறும் ஒரு பண்டிகை மட்டுமல்ல, அது நன்றி கூறும் நாளாகும். உங்கள் கைகளின் உழைப்புக்கு, உங்கள் வயல்களின் விளைச்சலுக்கு, உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்லும் நாளாகும். ஆனால் நான் உங்களிடம் சொல்ல விரும்புவது இதுதான். நீங்கள் நன்றி சொல்வது சூரியனுக்காக அல்ல, மழைக்காக அல்ல, மண்ணுக்காக அல்ல, அவற்றை உண்டாக்கிய என்னிற்காக. நானே அந்த சூரியனை உண்டாக்கினேன். நானே அந்த மழையை அனுப்புகிறேன். நானே அந்த மண்ணுக்கு வலிமை கொடுக்கிறேன். நானே அந்த விதைக்குள் உயிர் வைக்கிறேன். நீங்கள் விதை விதைக்கிறீர்கள், ஆனால் வளர்ச்சி கொடுப்பது நான். நீங்கள் உழைக்கிறீர்கள், ஆனால் ஆசீர்வாதத்தை பெருக்குவது நான். பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் இப்படித்தான். நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள், படிக்கிறீர்கள், உழைக்கிறீர்கள், திட்டமிடுகிறீர்கள். ஆனால் வெற்றி வரும்போது அது உங்கள் கை மட்டுமல்ல, என் கிருபை. பொங்கச் செய்கிற தேவன் நான். பொங்கலில் நீங்கள் பானையில் அரிசி போட்டு காய்ச்சி அது பொங்கி மேலே வரும்போது மகிழ்கிறீர்கள் அல்லவா? அதேபோல உங்கள் வாழ்க்கையையும் நான் பொங்கச் செய்ய விரும்புகிறேன். உன் சமாதானம் பொங்க வேண்டும், உன் சந்தோஷம் பொங்க வேண்டும், உன் ஆசீர்வாதம் பொங்க வேண்டும், உன் குடும்பத்தில் அன்பு பொங்க வேண்டும், உன் வீட்டில் சமாதானம் பொங்க வேண்டும். ஆனால் கவனியுங்கள் பிள்ளைகளே, பொங்கல் வருவதற்கு முன்பு அக்கினி இருக்க வேண்டும், சோதனை இருக்க வேண்டும், வெப்பம் இருக்க வேண்டும். நீங்கள் சொல்கிறீர்கள், கர்த்தாவே, ஏன் இவ்வளவு சோதனை, ஏன் இவ்வளவு கஷ்டம்? பிள்ளையே, அந்த அக்கினி உன்னை அழிக்க அல்ல, உன்னை பொங்கச் செய்ய. அந்த சோதனை உன்னை உடைக்க அல்ல, உன்னை உயர்த்த. நீ அக்கினியில் போகும்போது நான் உன்னோடு இருக்கிறேன். நீ கண்ணீரோடு நடக்கும்போது நான் உன் கண்ணீரை எண்ணுகிறேன். நீ தனியாக இருக்கிறேன் என்று நினைக்கும்போது கூட நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். உன் வாழ்க்கையின் விளைச்சலை நான் பார்க்கிறேன். பிள்ளைகளே, விவசாயி விதை விதைக்கிறான். அவன் உடனே அறுவடை செய்வதில்லை. அவன் பொறுமையாக காத்திருக்கிறான். அதேபோல நீ ஜெபம் செய்தாய், ஆனால் இன்னும் பதில் வரவில்லை. நீ விதை விதைத்தாய், ஆனால் இன்னும் அறுவடை இல்லை. நான் சொல்கிறேன், காத்திரு, உன் அறுவடை வரும், உன் பொங்கல் வரும். ஒரு நாளில் விதை முளைக்காது, ஒரு நாளில் மரம் வளராது, ஒரு நாளில் கனியும் வராது. ஆனால் என் நேரத்தில், சரியான நேரத்தில் நான் உன் வாழ்க்கையில் அறுவடையை அனுப்புவேன். உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பொங்கல் நாளில் உன் வீட்டில் நான் வருகிறேன். உன் சமையலறையில் நான் வருகிறேன். உன் குழந்தைகள் இருக்குமிடத்தில் நான் வருகிறேன். உன் முதியவர்கள் இருக்குமிடத்தில் நான் வருகிறேன். உன் வீட்டிலிருந்த பாரம் நீங்கட்டும். உன் வீட்டிலிருந்த சண்டை நீங்கட்டும். உன் வீட்டிலிருந்த பயம் நீங்கட்டும். உன் வீட்டிலிருந்த வறுமை நீங்கட்டும். இந்த பொங்கல் உனக்கு புதிய ஆரம்பமாகட்டும். பழைய கண்ணீர் முடிவடையட்டும். பழைய தோல்வி முடிவடையட்டும். பழைய வேதனை முடிவடையட்டும். நன்றி சொல்ல கற்றுக்கொள். பிள்ளைகளே, உன்னிடம் இல்லாததை எண்ணி கவலைப்படாதே. உன்னிடம் இருப்பதை எண்ணி நன்றி சொல்லு. ஒரு மனிதன் நன்றி சொல்ல கற்றுக்கொண்ட நாளிலிருந்து அவன் வாழ்க்கை மாறுகிறது. நன்றி உள்ள இடத்தில் முறுமுறுப்பு இல்லை. நன்றி உள்ள இடத்தில் பொறாமை இல்லை. நன்றி உள்ள இடத்தில் சமாதானம் இருக்கும். முடிவாக நான் சொல்கிறேன், என் பிள்ளைகளே, இந்த பொங்கல் நாளில் உன் பாதையை நான் ஆசீர்வதிக்கிறேன். உன் உழைப்பை நான் ஆசீர்வதிக்கிறேன். உன் விதைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். உன் அறுவடையை நான் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை பொங்கட்டும். உன் வீடு பொங்கட்டும். உன் சந்தோஷம் பொங்கட்டும். உன் சமாதானம் பொங்கட்டும்.
நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை விட்டுப் போகவில்லை. நான் உன்னை மறக்கவில்லை. உன் பொங்கலை நான் காண்கிறேன். உன் கண்ணீரை நான் காண்கிறேன். உன் நம்பிக்கையை நான் காண்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. ஆமேன்.